வணக்கம். ஆங்கில வருடம் ராசி பலன்கள் கும்பம். இந்த வருடம் சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக கும்ப ராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. மீனத்தில் சனி இப்போ பாத சனியாக இருக்கிறாரு. 75% நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் வந்துட்டார். 2027 5வது மாதம் அவர் முழுமையாக சனி விலகிறாரு. 7.5 உங்களுக்கு முழுமையாக முடிய போகுது. அந்த அமைப்புகளில் உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை இந்த 2026ஆம் ஆண்டில் நடக்கும். அந்த அமைப்பில் 2ல் சனி அமர்ந்திருக்கிறாரு. இப்போ உங்களுடைய வார்த்தைகள், குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளை சில நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு சனி இங்கே அமர்ந்திருக்கிறாரு. இவர் ஆகஸ்ட் மாதம் மகர அமைப்பு பெற்று குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்புலாம் ஆகஸ்ட் மாதம் நடக்கும். அதே போல் இவருடைய பார்வை பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தை இவர் 3ஆம் பார்வையாக பார்வை செய்கிறாரு. வண்டி வாகனம், வீடு, தாயின் உடல்நிலை இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. இவருடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிரச்சனைகள் பெருசாக எதுவும் வராது. அதே போல் உங்கள் வழக்கு சார்ந்த விஷயங்கள் இது போன்ற அமைப்புகளில் கவனமாக இருங்க. 10ஆம் பார்வையாக இவர் லாபஸ்தானத்தை வரும். மூத்தவர் வகையில் லாபம் இது போன்ற விஷயங்களில் கவனமாக இருங்க. குரு பார்வையும் 11ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் இந்த வருடம் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 5ல் குரு இருப்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். உங்களுடைய ராசியை பார்ப்பார். அந்த வகையில் நன்மைகள் நடைபெறக்கூடிய அமைப்புகளாம் இந்த குருவின் பார்வையால் இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன தெளிவு, நல்ல எண்ணங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். எதையுமே எளிமையாக எளிதில் எடுத்துக்கக்கூடிய ஒரு பக்குவம். ராகுவை அந்த குரு பார்த்துடுறாரு. சாதகமான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஜூன் மாதத்திற்கு பிறகு அவர் 6ஆம் இடத்திற்கு வராரு. உங்கள் ராசிக்கு 6ல் 2ஆம் அதிபதி லாபாதிபதி அமர்வது சிறப்பான ஒரு அமைப்புலாம். 2ஆம் இடத்தை அவர் பார்வை செய்வார். சனியை பார்வை செய்கிறார். அந்த வகையில் இங்கே கடகத்தில் உச்ச அமைப்பை பெற்று அதுவும் மீனம் இவருக்கு இவருடைய சொந்த வீடு என்ற அமைப்பின் பிரகாரம் நன்மைகளை இவர் கண்டிப்பாக தருவார். குடும்பம், சுப காரியங்களில் கலந்துக்கிறது, வெளிதூர பிரயாணங்கள் மேற்கொள்வது, அதே போல் வருமான உயர்வு, வெளிதூரத்தில் வசிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அனைவர்களுக்கும் வருமான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படும். அதே போல் இவருடைய பார்வை சிறப்பான அமைப்பு இல்லையா? அந்த அமைப்பின் பிரகாரம் இவர் ஜூன் மாதத்திற்கு பிறகு இங்கு கடகத்தில் உச்சமைப்பு பெற்று 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அந்த அமைப்பில் பார்க்கும்போது இங்கே 5ஆம் இடத்தில் வரக்கூடிய உச்ச குருவானவர் 10ஆம் இடத்தை பார்வை செய்து தொழில் சிறப்பான ஒரு அமைப்பும், குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது தருவார். அதே போல் இவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வெளிதூர பயணங்கள், அதே போல் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் தருவார். சுப விரய செலவுகள், நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இங்கே இருக்கும். நல்ல ஒரு மன நிம்மதியான நிறைவான ஒரு அமைப்பை கண்டிப்பாக அந்த 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இவர் குரு தருவார். அதே போல் ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ஜூன் மாதம் வரைக்கும் குருவின் பார்வை இருப்பவங்கள பெரிய கஷ்டங்கள் எதுவும் வரப்போகிறதில்ல. குரு விலகிய அமைப்பில் இவர் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திர அமைப்புகளில் ராகு செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இவர்கள் மட்டும் இந்த வருடத்தின் இறுதியில் குரு சிம்மத்திற்கு வந்துடுவார்.
இங்கே கும்பத்தை பார்க்க போகிறாரு. அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது இந்த வருடத்தின் இறுதியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. அதே போல் இந்த வருடத்தின் நடு மத்தியில் பார்க்கும்போது ஜூன் மாதத்திலிருந்து இங்கே நவம்பர் மாதம் வரைக்கும் ராகுவிற்கு குருவின் பார்வை சுப தொடர்புகளும் இல்லை. அந்த வகையில் உடலையும் மனதையும் தெளிவாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருடத்தின் இறுதியில் உங்களுடைய ராசியை குரு பார்க்க போகிறார். சிம்ம ராசியிலிருந்து குரு பார்ப்பது சிறப்பான ஒரு அமைப்பு. 2 பாவகிரகங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய ராசியை தொடர்பு படுத்தி மனக்கலக்கத்தையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்தாங்க. இவை அங்கே 2 பேரும் விலகிட்டு குருவின் பார்வை படக்கூடிய புனிதம் படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு ஏற்பட போகிறது. இந்த வருடத்தின் இறுதியில் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அமர்வார். இங்கே பார்த்தீங்கன்னா கேதுவும் 6ஆம் இடத்திற்கு செல்றார். 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு செல்றார். 7ஆம் இடம் என்பது நண்பர்கள், கூட்டு தொழில், அதே போல் உங்களுடைய எதிர் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், எதிர்த்தன்மையுடையதெல்லாம் 7ஆம் பாவம். அப்போ 7ஆம் இடத்திலிருந்து இந்த கேது விலகக்கூடிய ஒரு அமைப்பில் குரு அங்கே வந்து ராசியை பார்க்குறார். அதனால் எதிர்த்தன்மையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு முறையில் இங்கே பார்த்தீங்கன்னா 7ல் குரு அமரும் பொழுது இந்த திரிகோணத்தில் தான் சுபகிரகமும் இருந்தாலும் கேந்திரத்தில் அமர்வது அவருடைய பார்வை உங்களுடைய ராசியை படுது. அந்த வகையில் அவர் அமரக்கூடிய இடமும் சில நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், நண்பர்கள், கூட்டு தொழில் அமைப்பு இது எல்லாமே சிறப்பான அமைப்பில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போதுங்க. அதே போல் இங்கே 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வருடத்தின் இறுதியில் 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய ராகு வெளிதூர பிரயாணங்கள், வெளிநாடு போன்ற விஷயங்கள் சாதகமான ஒரு அமைப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வேலை போன்ற விஷயங்களில், அதே போல் கடன் போன்ற அமைப்புகளும் தேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இங்கே இருக்க போதுங்க. பொதுவாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் பார்க்கும் பொழுது சனி 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட நன்மை தரக்கூடிய சனியாக இன்னும் ஒரு வருடத்தில் அவர் விலகக்கூடிய ஒரு அமைப்புகளில் 1 வருடம் 3 மாதம் 1 வருடம் 5 மாதம் இவர் விலகக்கூடிய ஒரு அமைப்புகளில் இப்போ இருந்தே இவர் வந்து சில நன்மைகளையும் பாக்கிய அமைப்புகளையும் தரக்கூடிய அமைப்பில் சனி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நன்மைகள் மட்டும் கும்பராசி நண்பர்களுக்கு தர இருக்கிறாங்க. ஒரு சாதகமான ஒரு அமைப்பும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இருக்குங்க. கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இருக்குது. அதே போல் மாத கிரகங்கள், இந்த வருடத்தின் மாத கிரகங்கள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்புகள் அனைத்து 4 கிரகங்களும் இங்கே அமர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் 4 கிரகங்களும் இங்கே அமரக்கூடிய 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய லாப சார்ந்த விஷயங்கள் மூத்த ஒரு வகையில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அமைப்பில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் 3-10 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதன் மூலமாக நன்மைகள் உங்களுடைய பொருள் தேவைகள், குடும்ப தேவைகள், சகோதர வகையில் நன்மை இது எல்லாமே ஏற்படும். அதே போல் சூரியன் 7ஆம் பாவாதி 11ல் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணையின் மூலயமாக வாழ்க்கை துணையினுடைய வீட்டாரின் மூலயமாகவும் இப்போது பொருள் வரவுகள் இருக்கும். முன்னேற்றமான ஒரு அமைப்புகள்லாம் இப்போ இருக்க போகுதுங்க. அதே போல் புதன் 5ஆம் பாவாதிபதி 8ஆம் பாவாதிபதி பார்த்திங்கன்னா இப்போ அவரும் 11ஆம் இடத்தில் இருந்திருக்கிறாரு. எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குழந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4க்கும்
9க்கு முடிய சுக்கிரனும் இங்கே அமர்ந்து குருவின் பார்வைப்படக்கூடிய ஒரு புனிதமான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு வண்டி வாகனம் மூலயமாக லாபம், தந்தை வழி ஆதாயம், தந்தை வழி உறவுகள் மூலயமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போ இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த 4 கிரகங்களையும் பார்த்து சுபத்தன்மைப்படுத்துகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது ஆதாயம், அனுகூலம் இதெல்லாம் ஏற்பட்டு நன்மைகள் மற்றும் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு ராசியில் கும்ப ராசியும் ஒரு ராசின்னு சொல்லலாம். நண்பர்களே, என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க என்னுடைய அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வாழ்த்துக்கள்.